இப்ப நான் கேக்குறேன், நான் உன்னோட பழைய காதலி தானே? இப்ப என்ன கட்டி பிடிச்சு உன்னால லவ் பண்ண முடியுமா? சொல்லு ஆதி, நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா? நாம லவ் பண்ணும்போது நீ எத்தனையோ தடவை என்ன கட்டி பிடிச்சிருக்க, கிஸ் பண்ணிருக்க. அதெல்லாம் உண்மைதானே? ஆனா அதெல்லாம் இப்போ உன்னால பண்ண முடியுமா? சொல்லு. ஐயோ கடவுளே, எதுக்கு மகன் நீ இவ்வளவு கேள்வி கேட்டேன்னு சங்கடப்படுத்துற? கேட்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல? காரணம் உன்னால முடியாத ஆதி. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இப்போ உன் மனசுல மதிதான் இருக்கா. அதுக்கு பேரு தான் ஆதி கல்யாண பந்தங்கிறது. ஆனா உன் மனச நீயே புரிஞ்சுக்காம குழப்பத்துல இருக்க. என்ன பண்ண சொல்ற மகிழினி? மதியம் உன்ன மாதிரிதான் சொல்றா. இப்ப நீயும் அவள மாதிரியே பேசுற. எதுக்கு இப்படி மாறி மாறி பேசி என்ன கொல்றீங்க? நானே இதெல்லாம் பேசலாம் ஆதி. நீயும் மதியம் தான் என்ன பேச வச்சிட்டீங்க. உன் மனக்குழப்பத்தை தெளிய வைக்க வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா உன் குழப்பத்துக்கு காரணமே நான் தாங்கிறப்போ அதை தெளிய வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நீ நல்லவ ஆதி. நீ யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்ட. அப்படிப்பட்ட நீ எப்படி உன் மனைவிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைப்ப? ஆதி, இப்ப சொல்லு, உன் மனசுல இருக்கிற மயக்கம் தெளிஞ்சிருச்சா? மதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆதி. அவளுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை அவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேனா? இதை நான் சந்தோஷமா தான் செய்யறேன் ஆதி.